சில பேர் அமைதியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒரு சாந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கியிருப்போம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம பொறுமையை இழந்துருவோம். நான் இவரை எப்படி நினச்சேன், எப்படி கோவப்பட்டார், இப்படி அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுவோம். அப்போ அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் பொறுமையாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அந்த நேரத்தில் அப்படி இருக்குது. நிகழ்ச்சி நடக்கும்போது தாங்க முடியாது. அப்போ நம்ம ஒருத்தர் அமைதியாக இருக்கிறத வச்சு நம்ம இவர் பொறுமையானவர், அமைதியானவர்னு கணிச்சிட முடியாது. அவர் வெளிப்படுத்தும் போது தான், அந்த நிகழ்ச்சியில் செயல்படும் போது தான் அது வெளிப்படும். அது வரைக்கும் அவருடைய குணம் தெரியாது. சிலவங்க இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, அவங்கள நாம் குடும்ப வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இப்போ கணவன் சொல்லுவார், நான் அமைதியாக இருந்தேன், என் மனைவிக்கு எனக்கும் சில பிரச்சனை, வாக்குவாதம் முற்றிடுச்சு. அப்போ நான் பொறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியல, நான் கோவப்பட்டேன் அப்படிங்குவார். அப்போ அந்த இடத்துல பொறுத்தார், அப்புறம் பொறுக்க முடியல அப்படின்னா ஆற்றல் இருந்திருக்கு, அது வரைக்கும் பொறுத்திருக்காரு. அப்புறம் ஆற்றல் குறைய அந்த விவாத சண்டையில் ஆற்றல் குறைய இவர் கோவப்பட்டார். அப்போ ஆற்றல் குறையும்போது கோவம் வந்துடும், பொறுமையை இழந்துருவாங்க. அப்போ என்ன நடந்தாலும் நம்ம ஆற்றலை செலவு செய்யாமல் விழிப்பு நிலையில் இருக்கணும். அமைதியாக பேசணும், அமைதியாக கேட்கணும். இதுக்கு ஆற்றல் இருந்தால் தான் முடியும். நம்ம சக்தி குறையும் போது நம்ம பலவீனமாகிடுவோம். இதில் விழிப்பு நிலையில் இருக்கணும். அதேமாதிரி பெண்களும் சொல்லுவாங்க, அவர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், நான் பொறுத்து பார்த்தேன், ஒரு கட்டத்தில் என்னால் பொறுக்க முடியல, நானும் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அதே தான், அந்த பொறுத்திருக்காங்களே அது வரைக்கும் சக்தி இருந்திருக்கு. சக்தி குறையும் போது அவங்க கோவப்பட்டுருவாங்க. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டும் ஒன்று தான். சக்தி குறையும் போது கோபம் வெளிப்பட்டுரும், பொறுமையை இழந்துருவாங்க. அது விளைவுகளை உண்டாகும். எல்லாத்துக்கும் காரணம் சக்தி குறைய விடாமல் விழிப்பு நிலையில் இருக்கணும். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இருங்க, கோவப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது ஈஸி, அதை எல்லோரும் சொல்கிறது தான். நீங்கள் ஆற்றலை சேமிச்சுக்குங்க, சக்தியை சேமிங்க. உங்கள் ஆற்றல் குறைஞ்சிருக்கு, அதனால் கோவப்படுறீங்க. இது ஒரு சரியான நிலை. ஏன்னா நிறைகுடம் தழும்பார். நாம் செய்ய வேண்டியது ஆற்றலை சேமிக்கணும். அப்போ அமைதியாக இருக்கும். என்ன மாதிரி நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம அதை பொறுமையாக அதை கவனிப்போம், கோபம் வராது, அமைதியாக இருப்போம். அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை கவனிப்போம். அந்த நிலை நமக்கு கிடைக்கும். இதில் தான் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கோம். குடும்பத்தில் சரி, நாம் பொறுமையை இழந்து கோவப்பட்டு அப்புறம் குடும்ப சண்டையில் நம்ம சிக்கி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி நம்ம அதுக்குள்ளே பாதிப்பு அடைஞ்சிருவோம். அதே மாதிரி இந்த சக்தியின்மை என்ன பண்ணும், ஆற்றல் குறைவு, வெளியிலையும் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வீலரில் போகிறோம், இல்லை எங்கேயோ போகிறோம் வெளி உலகத்தில், அங்கேயும் இந்த ஆற்றல் குறையும் போது சாதாரணமாக அவங்க ஏதாவது பண்ணாலும், இல்லை யாராவது நம்ம வண்டியை பக்கத்தில் அப்படி உரசிட்டு போனாலும் உடனே கோவப்பட்டுருவோம். சரி நடந்துருச்சு அப்படின்றது வராது, உடனே கோவம் வந்துடும். காரணம் நாம் ஏற்கனவே சக்தி பத்தலை, ஆற்றல் குறைவாக இருக்குது. அப்போ அந்த நேரம் என்ன நடந்தாலும் நமக்கு எரிச்சலும் கோவமும் வரும். பாருங்கள், சில நேரங்களில் தவறுகள் நடக்கும்போது நம்ம அமைதியாக இருப்போம்,
அப்போ நாம் ஆற்றலோடு இருக்கிறோம். ஆற்றல் குறையும் போது சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட நமக்கு எரிச்சலும் கோபத்தை உண்டு பண்ணும். நம்ம அதில் விழிப்பு நிலையில் இருக்கணும். ஆனந்தம் பேரானந்தம்.